பிரைஸ் தி லார்ட். இந்த வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஒரு சில யூதர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க, இன்னும் வேறு சில எபிரேயர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம கிட்ட இருக்கு, நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வார்த்தைகள் நமக்கு தான். நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தகுந்த வசனங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நமக்கு அப்படின்னு சொல்றோம். நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத வசனம் வந்துச்சுன்னா அது கொரிந்து சபைக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப எல்லாம் நிறைய பேரு கர்த்தருடைய வார்த்தைய சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு கோணங்கள்ல வெவ்வேறு சூழ்நிலையில பேசுறாங்க. அவங்க பேசுறது சரிதானா தவறா அப்படின்னு சொல்லி அறியக்கூடிய பகுத்தறிவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. 1 தெசலோனிக்கர் 5:21 சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க பேசும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது அது சரியா தவறா அப்படின்னு நீங்க சோதித்து பார்த்து அதுக்கப்புறமா அதை கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு அது பொல்லாப்பு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்துருங்க. ஒருபோது வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. கவனமா இருங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.